نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لسبإ في مسكنهم آية جنتان عن يمين وشمال كلوا من رزق ربكم واشكروا له بلدة طيبة ورب غفور صدق الله العظيم. عن أبي سعيد الخدري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من لم يشكر الناس ومن لم يشكر الله رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், இந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகள்ல மிக முக்கியமான ஒரு தன்மைய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹுவிடத்துல வெளிக்காட்டுறது ஆக முக்கியம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த தன்மைகளை கொண்டுதான் மனிதன் அல்லாஹுவின் பக்கம் அதிகமாக நெருங்குவான். இந்த தன்மையை கொண்டுதான் எவ்வளவு இக்கட்டான ஒரு நிலைமையில மனிதன் சிக்கினாலும் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுடைய உதவி இந்த தன்மையை கொண்டுதான் வரும். அதே போல இந்த தன்மையை கொண்டுதான் வாழ்க்கையில் அல்லாஹு தாலா எந்தெந்த நிஅமத்துக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறானோ அத்துணை நிஅமத்துக்களையும் வாழ்க்கையில் அதிகப்படுத்தணும் என்றா இந்த தன்மை ஒவ்வொரு மனிதன் கிட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த தன்மைய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்துல வெளிக்காட்டும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படி என்ன தன்மை என்றா ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள மனிதர்களாக தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்றி உணர்வை வெளிக்காட்டக்கூடிய மனிதனாக ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் இருக்கிறது ஆக முக்கியம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்துக்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில வாழணும். வெறுமனே தரப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நாங்க வாழ்க்கையில் எடுத்துக்கொள்றோம், அதை வாழ்க்கையில நாங்க பயன்படுத்துறோம், அதை நாங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறோம். ஆனா அதுக்குரிய எந்த நன்றி உணர்வும் எங்கட வாழ்க்கையில இல்ல. அதுக்குரிய நன்றியை நாங்க அல்லாஹ்விடத்துல காட்டல என்றா அந்த நிஅமத் வாழ்க்கையில பறிக்கப்படும் என்பதுல சந்தேகம் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன் எங்களுக்கு நேரடியாகவே பேசுது. குர்ஆன் எங்களுக்கு நேரடியாக சொல்லுது, லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு எந்தெந்த நிஅமத்துக்களை தந்திக்கிறானோ
அல்லாஹு தஆலா எந்தெந்த நிஅமத்துக்களை வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த ஒவ்வொரு நிஅமத்துக்கும் யாரெல்லாம் வாழ்க்கையில நன்றி கடன் செலுத்துறாங்களோ அந்த நிஅமத்துக்கள் வாழ்க்கையில அதிகரிக்கப்படும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில நன்றி செலுத்தணும். அல்லாஹு தஆலா எனக்கு என்ன நிஅமத்தை வாழ்க்கையில தந்திருக்கிறான், எனக்கு என்ன சொகுசான வாழ்க்கையை தந்திருக்கிறான், என் வாழ்க்கையில என்ன வெகுமதிகளை தந்திருக்கிறான். ஒவ்வொரு நிஅமத்துக்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு வந்துட்டா அல்லாஹ் சொல்லக்கூடிய பரக்கத்தை ஒவ்வொரு மனிதனும் கண்ணால பார்ப்பாங்க. அப்படி இல்லையா, குர்ஆன் எங்களுக்கு நேரடியாகவே பேசுது. இந்த காலத்தை எங்களுக்கு கண்ணால பார்க்கலும், எவ்வளவு பேருடைய பேச்ச காதால கேட்கலும், தரப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்துக்களை பத்தி அவங்க நன்றி செலுத்துறாங்களோ இல்லையோ நன்றி கெட்டத்தனமா எவ்வளவு பேர் பேசிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா வாழ்க்கையில எங்களுக்கு என்னதான் தந்திருக்கிறான், என்னதான் செஞ்சிருக்கிறான். வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய சொகுசான வாழ்க்கை எங்களுக்கு தந்து இல்ல. சோதனை வாரைண்டா எங்களுக்கு தான் வருவது, நல்ல விஷயங்கள் நடக்கிறேன்னா அடுத்தவனுக்கு தான் நடக்குது. இப்படி நன்றி கெட்டத்தனமா மனிதர்கள் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதுதான் குர்ஆனுக்கு தெளிவா சொல்லுது, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதர்கள் இருக்கிறாங்களே அவன் ரப்புக்கு நன்றி கெட்டவனோதான் இருக்கிறாங்க, நன்றி கெட்ட பேச்சதான் பேசிக் கொண்டிருக்கிறான். குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில எங்களுக்கு என்னென்ன நிஅமத்துக்கள் தரப்பட்டிருக்கிறதோ, என்ன நிஅமத் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறானோ அதுக்கு நன்றியுள்ள மனிதனா வாழ்றது ஆக முக்கியம். அப்படி இல்ல, தரப்பட்டிருக்கக்கூடிய நிஅமத்துக்கள் வாழ்க்கையில குறையும், அது பறிக்கப்படும், அது இல்லாமலாகும், பெரிய ஒரு வியாபாரத்துல லொஸ்டொண்டு வரும். ஏன் தந்திக்கிற நிஅமத்துக்கு நன்றி இல்லையா? அல்லாஹ் தந்த நிஅமத்தை நாங்க வாழ்க்கையில நினைக்கலையா? அல்லாஹு தஆலா நிஅமத்துக்களை கொண்டே பெரிய ஒரு சோதனையை கொண்டு வருவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌராத்துல வரக்கூடிய ஒரு சம்பவம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல 2 மனிதர்கள் வந்தாங்க. ஒரு மனிதன் பெரிய ஒரு செல்வந்தன், பெரிய பணக்காரன். இன்னும் ஒரு மனிதன் பரம ஏழை, அவன் வாழ்க்கையில அடிப்படை வசதி ஒன்றுமே இல்ல. 2 மனிதர்களும் வந்தாங்க. வந்து முதலாவது பணம் படைத்த மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட கேளாங்க, மூசா, வாழ்க்கையில எனக்கு அல்லாஹு தஆலா தந்திக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் ஈக்குது, இது ரொம்ப அதிகமா ஈக்குது. எனக்கு இந்த சொத்து செல்வங்கள் வானம். ஏனென்றா தந்து 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 எனக்கு சொத்து செல்வத்தை பாதுகாக்கலாம் ஈக்குது. எனக்கு என்னையவே பாதுகாக்கலாம், தந்திக்கிற சொத்து செல்வத்தை எனக்கு பாதுகாக்கலாம். அதனால வாழ்க்கையில பரக்கத் போதும், இந்த பரக்கத் இதோட நிக்கணும். நான் என்ன செய்யணும்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியா உங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்து வேணுமா? அப்படி என்ற அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறத விட்டுட்டா பரக்கத் குறைஞ்சிடும். சுப்ஹானல்லாஹ். இது சொன்ன உடனே அடுத்த மனிதன், அவர் பரமேல, இவர் சொல்றாரு, மூசா, ஏண்ட வாழ்க்கையில சரியான வறுமை, ஏண்ட வாழ்க்கையில சரியான கஷ்டம், இந்த கஷ்டம் இல்லாம போகணும், ஏண்ட வாழ்க்கையில பரக்கத் வரணும், ஏண்ட வாழ்க்கை செழிப்பாகணும், அதுக்காக வேண்டி நான் என்ன செய்யணும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவருக்கு சொன்ன பதில் அப்படியே மாற்றமா சொன்னாங்க. வாழ்க்கையில உனக்கு பரக்கத் வரணுமா? அல்லாஹ் உனக்கு என்ன நிஅமத்தை தந்திருக்கிறானோ அந்த நிஅமத்துக்கு நீ வாழ்க்கையில நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. அல்லாஹ்வுக்கு அதிகமா அல்லாஹ்வை நினைவு கூறு, அதனால உன வாழ்க்கையில பரக்கத் வரும் என்பதாக சொன்னாங்க. இத சொன்ன உடனே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட அந்த பணக்கார மனிதன் சொன்னாரு, மூசா, நீங்க எனக்கு சொல்றீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நிப்பாட்டினா பரக்கத்து குறையும் என்று சொல்லி, ஆனா அல்லாஹ் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவு விஷயத்தை நிஅமத்தா தந்திருக்கிறான், எவ்வளவு வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறான், எவ்வளவு சுகண்டியான வாழ்க்கையை வாழ்றேன், எவ்வளவு நிஅமத்துக்கள் எனக்கு தரப்பட்டிருக்குது. ஏண்ட அல்லாஹ்வுக்கு நான் எப்படி நன்றி கெட்டவனா ஈக்கேலும்? இவங்க பேசி 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 கையில ஒரு மாதுளம் பழம் ஒன்றை வச்சு திண்டு கொண்டு ஒரு விதையா சாப்பிடுறாங்க. அந்த பணக்கார மனிதன் பேசி பேசி சொல்றாங்க, ஏண்ட அல்லாஹ்வுக்கு நான் நன்றி கெட்டவனா ஈக்க மாட்டேன், எனக்கு தந்திக்கிற நிஅமத்துக்கு நான் நன்றி செலுத்தாம எனக்கு ஈக்கேலாம். இப்படியான வாழ்க்கையை தந்த அல்லாஹ்க்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் என்றாங்க. கிதாபுகள் எழுதுறாங்க, சாப்பிட்டு கொண்டு அந்த மாதுளம் பழத்துடைய ஒவ்வொரு விதைகளையும் அல்லாஹ் தங்கமாக மாற்றி கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப அந்த பரம ஏழை கேட்கிறாரு, மூசா, நீங்க எனக்கு சொன்னீங்க அதிகமா நன்றி செலுத்த சொல்லி, அதிகமா அல்லாஹ்வை நினைவு கூற சொன்னீங்க. அந்த பணக்கார மனிதன் அல்லாஹ்வை நினைச்சான் என்று அதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த பணக்கார மனிதன் வாழ்க்கையில எல்லாம் இருக்குது, எந்த குறையும் இல்ல, எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர் நன்றி செலுத்திலும் எனக்கு அல்லாஹ் என்னத்தை தான் தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் வாழ்க்கையில எனக்கு என்னதான் தந்திருக்கிறான்,
எனக்கே தின்றதுக்கு வழி இல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஈக்கிறான், எனக்கல்ல என்னத்தை தந்து ஈக்கிறான் அப்படி என்பதாக கேட்கிறாங்க. கிதாபுகள் எழுதினாங்க. அவங்க உடுத்திக்கிற உடுப்பு ஒரு கிழிஞ்ச ஆடை ஒன்று தான் உடுத்தினாங்க. பலமான ஒரு காத்தொண்டு அல்ல அடிக்க வச்சு அவர் உடுத்தின் ஆடைய கலட்டி அல்ல நிர்வாணியா அவரை மாத்தினார். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்துல படிப்பின் என்ன தெரியுமா? நாங்க வெறுமனே யோசிக்கிறது சொத்து செல்வங்கள் வாழ்க்கையில இருந்தா அது பரக்கத்து செல்வி. சொத்து செல்வம் எங்களுக்கு தரப்பட்டா, எங்களுக்கு பணக்கார வசதியான வாய்ப்பு இருந்தா இது பெரிய ஒரு பரக்கத், இது பெரிய ஒரு நிஅமத் என்று யோசிக்கிறோம். அது மட்டுமல்ல, பணம் படைத்த மனிதர்கள் எவ்வளவு பேர்கிட்ட கேளுங்க, நிம்மதியான தூக்கம் அவங்களுக்கு இல்ல. விடிய விடிய எவ்வளவு பேர் முழிச்சிக்கிறாங்க. ஏன்? நிம்மதியான தூக்கம் இல்ல. எல்லாம் ஈக்குது ஹசரத், எல்லாம் ஈக்குது. ஏசி ரூம் ஈக்குது, போறதுக்கு வாகனம் ஈக்குது, எல்லாம் வாழ்க்கையில எந்த குறையும் இல்ல. ஆனா ஒன்றே ஒன்று, வாழ்க்கையில எங்களுக்கு நிம்மதி இல்ல. வாழ்க்கையில எங்களுக்கு நிம்மதி இல்ல ஹசரத். படுத்தா தூக்கம் போகுது இல்ல. ஏசி ரூம்ல இருந்து படுத்தா ஒரு மனிதனுக்கு தூக்கம் போகுதில்லைன்னு சொல்றாரு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கூலி வேலைதான் செய்யறாரு. மாசம் 20,000 30,000 சம்பளம் எடுக்கிறாரு. அவர் ஈக்கிற ஊடு சரியான சூடு, சரியான சூடு. அந்த சூட்டுல படுத்த உடனே அவருக்கு தூக்கம் போகுது. அப்ப அல்லாஹு தஆலா நிஅமத்தை எங்க வச்சுக்கிறான்? பணத்தில் அல்லாஹ் நிஅமத்தை வச்சது இல்ல, வசதியான வாழ்க்கையில நிஅமத்தை வச்சது இல்ல. அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் ஒரே ரீதியா நிஅமத்துகளை கொடுக்க மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எத்தனையோ மனிதர்கள் துனியால ஈக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில பரக்கத்து இல்லையா, ஒரு நல்ல வியாபாரம் இல்லையா, பெரிய ஒரு தொழில் துறவுகள்ல பெரிய ஒரு வசதி வாய்ப்பு இல்லையா? அப்படி இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது அப்படியே விட்டுறாங்க. அவங்க அல்லாஹ்வை நினைக்கிறது குறைவாகிறது. அப்படியே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் தந்திக்கக்கூடிய உடல் உறுப்பு எவ்வளவு பெரிய நிஅமத். கண்கள் பெரிய நிஅமத், காதுகள் பெரிய நிஅமத், பேசக்கூடிய வாய் பெரிய நிஅமத், சிந்திக்கக்கூடிய மூளை பெரிய நிஅமத், நடக்கக்கூடிய கால்கள், வேலைவட்டி செய்யறோம் கையால, பெரிய நிஅமத்துகள் அல்லாஹு தஆலா தந்திக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எத்தனையோ மனிதர்களுக்கு 2 கண் இருக்குது, ஆனா பார்வை இல்ல. இந்த பார்வையை யாரு கொடுக்கிறது? எங்கட வாப்பாக்கு கொடுக்கலுமா பார்வை? எங்கட உம்மாக்கு பார்வை கொடுக்கலுமா? பார்வை கொடுக்கலாம். 2 கண் இருக்குது, ஆனா பார்வை இல்ல. 2 காது இருக்குது, கேட்கலாம். நல்ல வாய்க்குது, பேசலாம். கால்கள் நல்ல ஈக்குது, காலை அசைக்கலாம். எவ்வளவு பேர் ஹயாத்தோட ஈக்கிறாங்க, ஆனா எலும்பி விரல கூட அசைக்கலாம், கோமால ஈக்கிறாங்க. அப்ப அல்லாஹு தஆலா எங்களை துனியால நடமாட வச்சிருக்கிறான் என்றா இதுவும் அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத்தா இல்லையா? வெறுமனே சொத்து செல்வம் மட்டுமல்ல கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் வாழ்க்கையில பல நிஅமத்துகளை வச்சிருக்கிறான். அதை நாங்க வாழ்க்கையில உணராம ஈக்கிறோம் என்றதுதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில வந்து கேட்டாங்க, என்னுடைய தோழர்களே, அமுஃமினூன அன்தும், நீங்க எல்லாரும் உண்மையில முஃமின்களா என்று கேட்டாங்க. சுபா, இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்டது சாதாரண மக்கள் கிட்ட அல்ல, கேட்டது சொர்க்கவாதி என்று சொல்லி நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள். யாரு சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாயால சொன்னாங்களோ அதே வாயால கேட்டாங்க, நீங்க எல்லாம் முஃமின், உண்மையில முஃமின்கள் தானா? இந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நாங்க எல்லாம் முஃமின்கள் தான். எவ்வளவு ஈமான்ல உறுதியாகும் சொன்னாங்க, நாங்க எல்லாம் முஃமின்கள் தான் யா ரசூலல்லாஹ். கேட்டாங்க, அப்படியா, என்ன எதை வச்சு சொல்றீங்க நீங்க முஃமின்கள் என்று? சொன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நஹ்மதுல்லாஹ ஃபிர் ரஹா, சொன்னாங்க வாழ்க்கையில சந்தோஷம் வந்தா நாங்க அல்லாஹ்வை புகழ்ற கூட்டம், நாங்க அல்லாஹ்வை மறக்கிற கூட்டம் அல்ல. வாழ்க்கையில சந்தோஷம் ஒன்று வந்துட்டா, இந்த காலத்துல எவ்வளவு பேர் அல்லாஹ்வை மறந்துடுறா, தொழுர் அல்ல. ஆக குறைஞ்சது வீட்டுல ஒரு கல்யாணம் வந்தாவே 5 நேரம் தொழுகை இல்ல, வீட்டுல ஒரு விசேஷம் வந்தாவே இஸ்லாத்தே மறந்து காபிர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எவ்வளவு பேர். களிம இல்லாதவன் வாழ்க்கையும் இவருடைய வாழ்க்கையும் ஒன்று போல இருக்குது. ஏன்? ஒரு சந்தோஷம் வந்துட்டா தலை கீழே நடக்கிறார், அகம்பாவத்தோட பேசுறார்.
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, நஹ்மதுல்லாஹ பிர்ரஹா, சந்தோஷம் வந்தா நாங்க அல்லாஹ்வை புகழுவோம், நாங்க அல்லாஹ்வை புகழுவோம். ரெண்டாவது சொன்னாங்க வனஸ்பிரு அலல் பலா, சொன்னாங்க ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் வாழ்க்கையில வந்துட்டா நாங்க அந்த விஷயத்துல பொறுமை செய்வோம், நாங்க ஏச மாட்டோம் பேச மாட்டோம், பொறுமை செய்வோம். அல்லாஹ் தான் எனக்கு கஷ்டத்தை தாரான், அல்லாஹ் தான் நஷ்டத்தை தாரான், எனக்கா இந்த முசீபத் வரணும், எனக்கா இந்த கஷ்டம் வரணும், தொலைஞ்சி அவனுக்கு தான் வந்தாலும் நல்லமே, இப்படி எல்லாம் ஈமான் இல்லாம பேசுறோம்ல. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதுல நாங்க பொறுமை செய்வோம். ஏண்ட ரஸாக் அல்லாஹ் தான், எனக்கு ரிஸ்க் அளிக்கிறவன் அல்லாஹ் தான், நாங்க பொறுமையா இருப்போம். மூணாவது சொன்னாங்க வனுமினு பில் கதா என்று சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டுல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நாங்க அதை கபூல் செய்வோம், அதை நாங்க ஈமான் கொள்ளுவோம், அல்லாஹ்வுடைய கலா கதிரை ஏற்றுக்கொள்ளுவோம். இப்படிதான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க, வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, உண்மையாகவே இந்த 3 சிஃபத் யாருக்கிட்ட ஈக்குதோ இவங்க உண்மையாகவே முஃமின்கள் தான் என்று சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை பஜார்ல நடந்து போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் துஆ செய்றாரு, அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிக்கல் கலீல், யா அல்லாஹ் உன்ட குறைவான அடியார்கள்ட கூட்டத்துல என்னைய சேர்த்துக்கோ. இந்த துஆ பெருசா விளங்காது, உன்னுடைய குறைவான அடியார்கள்ட கூட்டத்துல என்னையும் நீ சேர்த்துக்கோ. உமர் ரலியல்லாஹு விளங்கல்ல, வீட்டு கேட்டாங்க, பாய் நீங்க இப்படி ஓதுறீங்களே, இப்படி துஆ கேட்கறீங்களே, இந்த துஆ உங்களுக்கு எங்கால கிடைச்சிச்சு, யாரு சொன்னாங்க இப்படி துஆ செய்ய சொல்லி, ஏன் குறைவான கூட்டத்துல சேர்க்கணும் கேட்கறீங்க? சொன்னாங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றானே வகலீலும் மின் இபாதிய ஷகூர் என்று சொல்லி, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துற அடியார்கள் சரியான குறைவென்று அல்லாஹ் சொல்றான். அந்த குறைவான கூட்டத்துல தான் நிறைய சேர்க்க சொல்லி சென்னன் உமர் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே பார்த்தாங்க, கண்ணாடியில பார்த்துட்டு சொன்னாங்க, குல்லுன் நாஸ் அஃகஹு மின்க, ஏ உமரே உன்னைய விட சாதாரண மக்கள் எல்லாரும் உன்னைய விட விளக்கசாலி என்று சொல்லிக் கொண்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய மூத்த உலமாக்கள் தலப்புகளுடைய பண்புதான் கிடைச்ச நிஅமத்துக்களுக்கு வாழ்க்கையில நன்றி செலுத்துறது. வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துட்டா நன்றி செலுத்துங்க, கூடும். வியாபாரத்துல ஒரு முன்னேற்றமா நன்றி செலுத்துங்க. வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு காரியம், நினைச்ச காரியம் நடந்துட்டா நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வை மறக்கிறல்ல, அந்த சந்தோஷத்துல தொழுகை விடுறல்ல, அந்த சந்தோஷத்துல நாங்க மார்க்கத்தை மறக்கிறல்ல, நாங்க நன்றி செலுத்த வாழ்க்கையில நீங்க நிஅமத் கூடுமே தவிர குறையறல்ல. அப்படி வாழ்க்கையில நாங்க நன்றி செலுத்தலையா, குர்ஆன் பல வரலாறுகளை உள்ளடக்கி வச்சு, குர்ஆன் எடுத்து பாருங்க, பெரிய ஒரு பொக்கிஷம், பல வரலாறுகள் உள்ளிக்குது. வாழ்க்கையில யார் அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தாம வாழ்றாங்களோ அவங்களோட முடிவு என்னன்னு குர்ஆன் பேசுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல மிக முக்கியமான பல வரலாறுகள்ல மிக முக்கியமான ஒரு வரலாறு தான் சபாவாசிகளுடைய வரலாறு. அதிகமானவங்களுக்கு தெரியா, இந்த சபாவாசிகள் என்றா யாருன்னு தெரியாது. நான் இந்த மிம்பர் ஏறதுக்கு முன்னால் அதிகமானவங்க கேட்டாங்க, சபாவாசிகள் என்றா யார், ஹஸரத் எந்த காலத்துல வாழ்ந்தவங்க இவங்க? குர்ஆன் அல்லாஹ் நேரடியா பேசுறான். குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, சூரத்து சபா, சபாவாசிகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். யார் இந்த சபாவாசிகள்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு கூட்டம் இவங்க. இவங்களோட இந்த சபா நாட்டுடைய இளவரசி தான் பல்கீஸ் ராணி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. இந்த சபா நாட்டுடைய இளவரசி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் வாராரு. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஃபர்வத் இப்னு முஸைக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபியுடைய பேரும் பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஃபர்வத் இப்னு முஸைக் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க இந்த ஹதீஸ ரிவாயத் செய்றாங்க. ஒரு மனிதன் வாராரு, வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், சபா என்று சொல்றது ஒரு மனுஷன் பேரா, இல்லாட்டி ஒரு பெண்ணுடைய பேரா, இல்லாட்டி ஒரு ஊருடைய பேர் தான் சபாவா? இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திர்மிதியுடைய ரிவாயத், சஹீஹான ஹதீஸ்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது ஒரு பெண்ணுடைய பேரோ ஊருடைய பேரோ அல்ல, இது ஒரு தனி மனிதண்ட பேர் தான் சபா. அவருடைய பேர் அப்துல்லா இப்னு சபா. அவருடைய பேர் தான் இந்த ஊருக்கு வைக்கப்பட்டிருக்குது. கிதாபுல எழுதுறாங்க, அவருக்கு 10 பிள்ளைகளையும் தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க 10 பிள்ளைகளையும் தாங்க சபா வாசிகளுக்கு. அந்த சபா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனுக்கு 10 பிள்ளைகள். அந்த 10 பிள்ளைகள்ல 4 பிள்ளைகள் ஷாம் தேசத்துக்கு போனாங்க. இந்த 4 பிள்ளைகளுடைய பேரும் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. பலகம், ஜுசாம், ரஸ்தான், ஆமிலா. இந்த 4 பேர், இந்த 4 பேரும் போனாங்க ஷாமுக்கு வசிக்கிறதுக்கு. அவங்க அங்கேருந்து போய்த்தாங்க. 6 பிள்ளைகள் யமன் தேசத்துல இருந்தாங்க. யமன் ஏரியால தான் நீந்தாங்க. அந்த 6 பேருடைய பேரும் சொல்லப்பட்டிருக்கு. அஸத், அதே போல அஷ்அருன், ஹமீர், ஹிந்தா, மதுஹிஜ், அதே போல அன்மார் என்று சொல்லக்கூடிய 6 பேர். இந்த 6 பேரும் யமன்ல இருந்தாங்க. இந்த சபா என்று சொல்லக்கூடிய மனிதன் 10 பிள்ளைகளுடைய அவங்களால உருவாக்கப்பட்ட சமூகம் தான் இந்த சபாவாசிகள். அதுக்குதான் சபாவாசிகள் என்று சொல்றது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த சபாவாசிகளை பத்தி குர்ஆன்ல என்ன சொல்றான்? சபாவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா 4 வகையான நிஅமத்தை இந்த ஊருக்கு கொடுத்திருந்தான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தல என்றா நடக்கிற விளைவை இந்த சம்பவத்தின் மூலம் எங்களுக்கு உணரலாம். பல வரலாறுகள்ல மிக முக்கியமான வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல இன்னமும் வச்சிருக்கிறான் என்றா பின்னுக்கு வரக்கூடிய உம்மத்துக்கு ஒரு படிப்பினைக்கு. வெறுமனே ஜும்மால கதை கேட்டுட்டு போறதுக்கு அல்ல. நல்ல ஒரு கதையொன்று சொன்னாரு, நல்ல ஒரு வரலாறு ஒன்று சொன்னாரு. இந்த கதை கேட்டுட்டு போறதுக்கு அல்ல. குத்துபா என்றது எங்கட வாழ்க்கையில கேட்கிற விஷயம் அமல் செய்யப்படணும். எங்கட நாங்க கேட்ட விஷயத்தை குடும்பத்துக்கு சொல்லப்படணும். இப்படி ஒரு சம்பவம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு நன்றி செலுத்தல்ல. அல்லாஹ் ஏன் காட்டுறான் தெரியுமா? பயந்துக்கோங்க, இவ்வளவு நிஅமத்தை கொடுத்தும் இந்த மனிதர்கள் நன்றி கெட்ட முறையில நடந்ததால என்ன அதாப கொடுத்தோம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். பயந்து கொள்ள சொல்லி அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சபா என்று சொல்லக்கூடிய இந்த ஊருக்கு அல்லாஹு தஆலாவுடைய நபிமார்கள் மட்டுமல்ல, அதுக்கு பிறகு வந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், சலஃபுகள் நின்று வெச்சிக்கிற ஒரு பேரொண்டிக்குது. சபா என்றா ஒரு ஒத்தகரத்து சொல்லுவாங்க. சபா என்றா ஒரு சின்ன சொர்க்கம் என்று சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நீங்க யோசிங்க, அந்த சபா என்ற ஊர் எப்படி ஈந்திக்கும், எவ்வளவு கண்ணியமா அல்லாஹ் வச்சிருப்பான். சின்ன சொர்க்கத்தை பார்க்கணும் என்றா சபா நாட்டை வைத்து பாருங்க என்று சொல்லுவாங்க. இப்ப அல்ல, அந்த காலத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது அல்லாஹ் கொடுத்த நிஅமத் என்ன தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா. அல்லாஹு தஆலா அவங்க வசிச்ச அந்த ஊரை பெரியோர் அத்தாட்சியாக வச்சிருக்கிறான். அதோட நிஅமத் அல்லாஹ் சொல்றான், ஜன்னதானி ஐயமீனி வ ஷிமால். வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்துல எங்களை திரும்பினாலும் பல தோட்டங்கள் எல்லாம் கொடுத்திருந்தான். எங்கட ஊர்ல தென்னை மரம் ஒன்றை பாக்குறதே சரியான கஷ்டம். கொழும்பூர்ல 1-2 செலக்டட் ஊடோல தான் அதிகது. இது எப்படி அந்த ஊர்ல எங்க திரும்பினாலும் நடுவுல பாதை, எங்க திரும்பினாலும் பழங்கள் தான் நீக்கும், சுத்தி பழங்கள். அந்த ஊர் எவ்வளவு வாசமாயிக்கும். சில ஊர்களுக்கு உள்ளால போகல அந்த கருவப்பட்ட வாசம் வருமே, அந்த ஊர்ல அதை உற்பத்தி செய்யறாங்க. ஏலமுடைய வாசம் வரும், அதை உற்பத்தி செய்யறாங்க. அதே போல சாதிக்கவுடைய வாசம் வரும், அதை உற்பத்தி செய்யறாங்க. இந்த ஊர்ல தனி பழத்துரு மட்டும் தான், பழங்கள் தான். எங்க பார்த்தாலும் தோட்டம் துறவு தான், நடுவுல பாதை. அதுதான் ஒரு தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த ஊர்ல கானசிலிம்ரா, ஒரு பெண் தலையில ஒரு கூடைய வச்சுட்டு அந்த தோட்டத்துக்கு கிட்டால் அப்படி பேசி அடுத்த பக்கத்தால வெளியே வரப்போக்கல அவட தலையில ஈக்கக்கூடிய கூடையில பழங்கள் நிறைஞ்சிடும். கையை எடுத்து பிக்க தேவையில்ல. இதுக்குதான் சொர்க்கம் என்று சொல்றது. சொர்க்கத்துல நாங்க பிச்சு தின்னோணுமா? பிச்சு தின்ன தேவையில்லை. நாங்க படுத்துக்கொண்டே போவோம். நாங்க ஒரு பழத்தை நினைச்சா பழம் வாய்க்கிட்ட வரும். இதுதான் சொர்க்கம். அத போலதான் சபாவாசிகள். நாங்க கூடைய தலையில வைப்போம், எடுத்துட்டு போவாங்க, பிக்க தேவையில்ல, அது தானா புழும். அல்லாஹு தஆலா அப்படி ஒரு நிஅமத்தை கொடுத்தான். சுப்ஹான. முதலாவது நிஅமத். இரண்டாவது கொடுத்த நிஅமத், அல்லாஹ் அந்த நிஅமத்தை கொடுத்துட்டு சொல்றான், குலு மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரு லஹ். நீங்க அதை சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி ரிஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஆனா ஒரு நிபந்தனை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் இப்படி எங்களே வச்சுக்கிறாங்க.
அல்லாஹ் பழங்களை 3 நேரமும் சாப்பிட வச்சுக்கிறானே அப்பா. ஒரு நேரம் வேங்கிறதுக்கு எவ்வளவு யோசனை ஆகிக்கும். ஒரு எப்பல் எடுத்தா 150 ரூபா 160 ரூபா. சில நேரத்துக்கு எப்பல் திண்ட காலமும் நினைவில்லை, தொடாங்க திண்ட காலமும் நினைவில்லை. ஏன்? சரியான விலைவாசி. அல்லாஹு தாலா குடித்தீங்கன்னா அப்படி நிஅமத். பழங்களை சாப்பாடா எடுங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, 2வது கொடுத்த நிஅமத் அல்லாஹ் சொல்றான், பல்தத்துன் தய்யிபா, தூய்மையான பரிசுத்தமான ஊர். அது யாரும் நினைச்சு பார்க்கல அந்த இப்படி ஒரு ஊர் இருக்குதான் சொல்லி. பரிசுத்தமான ஊர். உலமாக்கள் கிதாப தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த ஊர்ல பரிசுத்தம் என்ன எப்படி சுத்தமாக்கினான் தெரியுமா? வலம் யகுன் யரா ஃபீ பலதிஹிம், அந்த ஊர்ல நீங்க பார்க்கவே மாட்டீங்க ஹய்யத்துன், பாம்புகளை பார்க்கவே மாட்டீங்க. அந்த ஊர்ல பாம்பு இல்ல. யோசிங்க, மூல முடுக்கல எல்லாம் பாம்பு, பாம்பு இல்ல அந்த ஊர்ல. ஹய்யத்துன் பார்க்க மாட்டீங்க. வலா வல் அக்ர வலா அக்ரபா, தேல்கள் அந்த ஊர்ல இல்ல. சபா நாட்டுல தஃப்சீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. 3வது வலா பஊதா, கொசி இல்ல, ஈ இல்ல. அதே போல ஜுபாப், கொசி, ஈ, பழங்களீந்தா பொதுவா இந்த ரெண்டும் எப்படியுமே ஈக்குமே. ஆனா இது ஒன்றும் இல்ல, நெலும்பு இல்ல அந்த ஊர்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வலா பர்ஊசா, சின்ன பூச்சு வகையும் இல்ல. கடைசியா சொல்றாங்க வலா கும்லா, தலையில இருக்கிற பேனும் அந்த ஊர்ல இல்ல. அப்ப நாங்க யோசிக்கணும், அந்த ஊர் எப்படி இருக்கும். இந்த காலத்துல நாங்க அப்படி சொன்னா அந்த ஊர்ல பாம்பு இல்ல தேல் இல்லைன்னா நாங்க என்ன சொல்லுவோம், அது ஊரே இல்லைன்னு. ஆனா அப்படியான ஊர் இத இஸ்லாமிய வரலாறுல அப்படி ஒரு ஊர் இல்ல. எந்த ஊர்லயும் அப்படி சொல்லப்படவே இல்லை. அப்படி ஒரு கண்ணியமான ஒரு நிஅமத்தை கொடுத்தான், பரிசுத்தமாக்கி வச்சான் ஊரை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இது 2வது கொடுத்த நிஅமத். 3வது அல்லாஹ் கொடுத்த நிஅமத் வரப்புன் கஃபூர், இது ஒரு நிஅமத். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இது என்ன நிஅமத்? அந்த சபா வாசிகளுடைய புறத்துல தவறுகள் தப்புக்கள் என்ன நடந்தாலும் உடனே மன்னிப்பு கேட்டா எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். சுப்ஹான். இது ஒரு நிஅமத் அவங்களுக்கு. ஏன்னா சபா வாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய நிஅமத்தை கொடுத்தினான். 3வது நிஅமத், வாழ்க்கையில மனுஷன் என்ற ரீதியில தவறு நடக்கும், தவறு நடந்துட்டா உடனடியாக அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுவான். 4வது கொடுத்த நிஅமத் வஜஅல்னா பைனஹும் வபைனல் குரல்லதி பாரக்னா ஃபீஹா குரன் ظاهرத்தோ வகத்தர்னா ஃபீஹா ஸைல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க அவங்களோட பிரயாணங்களை லேசாக்கி வச்சோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, தஃப்சீர் எழுதுறாங்க, அவங்களோட பிரயாணத்தை லேசாக்குறேன்னா எப்படி லேசாக்கணும் தெரியுமா? பெரும் பெரும் தூரத்துல யமன்ல இருந்து ஷாம் மட்டுமல்ல, ஐதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, யமன்ல இருந்து பைத்துல் மக்திஸ் பலஸ்தீன் வரைக்கும் அவங்க பிரயாணம் செய்யணும் என்றாலும் அவங்களுக்கு 1 மாசம் போக வேண்டிய பிரயாணத்துல ஒரு கிழமையில போய்த்துடுவாங்க. அவ்வளவு லேசாக்கி கொடுத்தோம் பிரயாணத்தை, கிட்ட கிட்ட கொடுத்தோம். அவங்க போற வழியில எந்த ஒரு இடையூறும் இல்லை. அவங்களுக்கு கல்லண்ட பயமும் இல்ல, மிருகத்துடைய பயமும் இல்ல, ஒன்றுமே இல்ல. பேசாம போயிட்டு பேசாம வந்துடே. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், எப்படி அச்சம் இல்லாம போவாங்க. சீரு ஃபீஹா லயாலிய வ அய்யாமன் நாமினீன். அவங்க பவல்ல போனாலும் சரி, ராவுல போனாலும் சரி, பயம் இல்லாம பாதுகாப்போட போவாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்களுக்கு. கிட்ட கிட்டதான் எல்லாம். பைத்துல் மக்திஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட யமன்ல இருந்து பைத்துல் மக்திஸுக்கு போகணும் என்றா 2500 கிலோமீட்டருக்கு மேல. அப்ப யோசிங்க, எப்படி காலங்களை எவ்வளவு தூரங்கள் அல்லாஹ் சுருக்கி கொடுத்திருப்பான். இந்த 4 நிஅமத் அல்லாஹ் கொடுத்துட்டு சொன்னது என்ன தெரியுமா? அவங்களுக்கு இந்த காசு பணத்தை கேட்கல. அல்லாஹ் சொன்னது, கொடுத்த நிஅமத்துக்கு நீங்க நன்றி செலுத்துங்க வாப்பா. நீங்க பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்ல, அல்லாஹ் தந்திக்கிறானா, எல்லா அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நன்றி செலுத்துங்க. ஆனா இவங்க நன்றி செலுத்தல. இவங்க அடுத்த கட்டம் அல்லாஹ் சொல்றான், ஃபகாலு ரப்பனா பாஇத் பைன அஸ்ஃபாரினா வதலமு அன்ஃபுஸஹும். இவங்க அல்லாஹ்விடத்துல அப்படியே கையேந்தி துஆ செஞ்சாங்க. எப்படி தெரியுமா? முழு இஸ்லாமிய வரலாறுலே ஒரு சமூகமே அல்லாஹ்க்கு நன்றி கெட்டவனா மாறினது இந்த சமூகம் தான். ஒரு சமூகமே அல்லாஹ்வுடைய நிஅமத்தை மறந்து நன்றி கெட்டவனா மாறினேன்டா இந்த சபாவாசிகள் தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கையேந்தி துஆ செஞ்சாங்க, ரப்பனா பாஇத் பைன அஸ்ஃபாரினா,
யா அல்லாஹ் எங்கட பிரயாணத்தை எல்லாத்தையும் நீ தூரத்தை லேசாக்கி தந்திக்கிறியே, கிட்ட கிட்ட வச்சிக்கிறியே, இந்த பிரயாணத்தை எல்லாத்தையும் நீளமாக்கி தாவேன் யா அல்லாஹ். எங்களுக்கு சுருக்க பைத்து வாரத்துக்கு விருப்பம் இல்லை. நாங்க மிச்ச நேரம் போகணும், மிச்ச நேரம் பிரயாணம் செஞ்சுட்டு வரணும். இது காரணம் என்ன தெரியுமா? இவங்க ஒன்றை வச்சுதான் கேட்டாங்க. சொன்னாங்க நாங்க சுருக்க பைத்து வந்துட்டோம் என்றா அந்த போற நேரத்துல வார நேரத்துல அந்த வேடிக்கைகள்ல கேலி கூத்துல 1-2 பாவங்கள் நடக்கிறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமாயிருந்துச்சு. கிட்ட ஈக போல ஊர்கள், ஊடு வாசல் எல்லாம் கிட்ட ஈக போகல, தவறு நடக்கிறது குறவே. அத போல இவங்களுக்கு பெய்த்துட்டு வாரது கொஞ்சம் லேசா ஈந்தா ஒளிவு மறைவுக்கு ஒரு இடமும் இல்லைண்டா இவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமம். அல்லாஹ் பாதுகாத்து வச்சு நான் எந்த பாவமும் செய்யாம பெய்த்துவா. ஆனா இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல எங்கட பிரயாணத்தை நீ தூரமாகி தரணும் யா அல்லாஹ், எங்களுக்கு கிட்ட பெய்த்து வாரதுக்கு விருப்பம் இல்ல. இப்படி கேட்ட உடனே பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹ் இப்படிதான் ஞாபகத்தை கொடுத்தான். தஃப்சீர்கள்ல மண்ணு வசல் வாண்டா சொர்க்கத்துடைய சாப்பாடு, ஆனா தஃப்சீர்கள்ல சொல்லப்படல, அது எந்த டேஸ்ட்லயுமே சொல்லப்படல, எந்த இடத்துலயுமே ரிவாயத் செய்யப்படல. ஆனா எங்களுக்கு தெரியுமே மண்ணு வசல் அவ்வளவுதான் சொர்க்கத்துல சாப்பாடு. பனி இஸ்ராயலுக்கு இலக்கினாங்க, இந்த நேரத்துல பனி இஸ்ராயல் நன்றி செலுத்தினாங்களா? இல்ல. சொன்னாங்க யாருல இந்த மண்ணு வசல்வா இறக்குறத விட எங்களுக்கு தரணும் சாப்பாடு எப்படி தெரியுமா? இந்த வெள்ளைப்பூடு கொஞ்சம் தரையிலுமே, இந்த வெங்காயம் கொஞ்சம் தரையிலுமே, பருப்பு கொஞ்சம் தரையிலுமே. இப்படி கேட்டாங்க. சொர்க்கத்து சாப்பாடு எல்லாம் வானம். இந்த புரியாணி திண்டவனே திண்டு 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 அழுத்தா அடுத்த கட்டத்துக்கு எங்க போவான்? ரசமும் சோறுமே தான் நல்லா இருக்குமே, நான் திண்டு மிச்ச நாள் ஆகிட்டேன்டுவான். அத போலதான் இவங்க நன்றி செலுத்தல்ல, கிடைச்சத இவங்க அதுக்கு நன்றி ஒண்ணும் இல்ல. அப்படியே சொர்க்கத்துல சாப்பாடுன்னு பார்க்கல, இவங்க கேட்டது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே எங்களுக்கு வெங்காயம் ஓணும், எங்களுக்கு பருப்பு ஓணும், எங்களுக்கு வெள்ளைப்பூடு ஓணும், இந்த மாதிரி சாப்பாடு எங்களுக்கு தரணும் என்பதா அல்லாஹ் கிட்ட கேட்டார். அத போலதான் இந்த சபாவாசிகள், யால பிரயாணத்தை தூரமாக்காத, லேசாக்காத, எங்களுக்கு தூரமாக்கித்தா. நாங்க தூரத்துக்கு போயிட்டு வர போல கொஞ்சம் இடைக்கிட 2-3 அப்படி என்ன பாவங்கள் கொஞ்சம் செய்யணுமே, இடையில கேலி கூத்துக்கு இடமில்லாம் போகுது, டைம் இல்லாம போகுது. இந்த வாழ்க்கை எங்களுக்கு விருப்பம் இல்ல, இப்படி இருக்கிறது விருப்பம் இல்ல. இவ்வளவு நியமத்தை கொடுத்தும் நன்றி செலுத்தல். கடைசியில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவங்க மறுத்தாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த ஏலாண்டு சொன்னாங்க. நாங்க அவங்களோட மேல ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். அவங்களை அழிச்சல்ல, அவங்களை அழிச்சு போட அல்ல. உலகத்துல உசுர எடுத்து அவன் மௌத்தாவிடுவான். ஆனா ஹயாத்தோட ஈந்து கொண்டு சில வேதனைகள் அனுபவிக்க போகல. மனுஷன் நினைப்பா மௌத்தாவினா நல்லமே, அப்பா இந்த வேதனை வானம், மௌத்தாவினா நல்லமேன்னு யோசிப்பாங்களே, அப்படியான ஒரு கட்டத்தை கொடுக்கணுமே இவங்களுக்கு. அதுக்கு என்ன செஞ்சானல்லா செய்யல் அறிவு, நாங்க வெள்ள பெருக்கொண்ட கொடுத்தோம். எப்படியான வெள்ள பெருக்கு தெரியுமா? இவங்க தண்ணி குடிக்க பெரியோர் அணையொண்டு கெட்டி வச்சிருந்தாங்க. அந்த அணைக்குள்ளால தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, பெரிய பெரிய பெருச்செலிகளை இறக்கி அந்த அணை அப்படியே ஓட்ட போட வச்சான். அந்த தண்ணி குடிக்க வச்ச தண்ணி இவங்களோட எல்லா நியமத்தையும் அடிச்சு நாசமாகிச்சு, ஈக்கிறதுக்கு இடமெல்லாம் போயிடுச்சு, ஊடெல்லாம் நாசமாகிச்சு. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், وَبَدَّلْنَاهُمْ بِجَنَّتَيْهِمْ جَنَّتَيْنِ ذَوَاتَيْ أُكُلٍ خَمْطٍ وَأَصْلٍ وَشَيْءٍ مِّن سِدْرٍ قَلِيلٍ. அதுக்கு போற நாங்க எப்படி கொடுத்தோம் தெரியுமா? அவங்களோட பழங்கள்ல நல்ல நறுமணம் வீசி கொண்டு இருந்துச்சு. இந்த மரங்கள் எல்லாத்திலும் துருவாட, அந்த இடத்துல ஈக்கவே இயலாம ஒரு ஜாதிரி நாத்தம் வெளியாக்கக்கூடிய பழமாக நாங்க மாத்தி விட்டுட்டோம். இப்ப முழு ஊர்ல வந்த மனுஷருக்கு ஈக்க இயலாவே, சரியான கஷ்டமே. நாத்தத்தோட ஈக்கலுமா, துருவாடையோட வசிக்கலுமா, ஏலா அப்படி ஆக்கிட்டோம். மரங்கள் எல்லாத்தையும், சில மரங்கள் பட்டு பெய்த்துட்டு காஞ்சி பெய்த்துட்டு, சில மரங்களை மலட்டுத்தன்மை உள்ள மரங்களை உருவாக்கினோம். ஆனா இரக்கமுள்ள ரப்பு குர்ஆன்ல சொல்றான், அப்பையும் அவங்க நன்றி செலுத்தல. ஆனாலும் சில இலந்தை மரங்களை மட்டும் நாங்க விட்டு வச்சோம். ஏன்? தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அவங்க அதை சரி திண்டு கொள்ளட்டும் என்று சொல்லி. சுப்ஹான், நன்றி செலுத்தல்ல, ஆனாலும் அல்லாஹ் இரக்கமுள்ளவர். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்கு போற குர்ஆன் சொல்லுது, வஜஅல்நாஹும் மஹாதீஸ். அவங்களோட சம்பவம் ஒரு பேச்சாக மாறிச்சு, ஒரு கதையா மாறிச்சு. சும்மா பேசுறதுக்கு ஒரு சம்பவமாக நாங்க மாத்தி வச்சுட்டோம். அவங்களோட பிச்சிலங்கள் எல்லாம் இன்னும் எங்கெங்க ஈக்கிறாங்களோ தெரியும். வமஸக்னாஹும் குல்ல முமஸக். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவங்க அப்படியே செதறி வைத்துட்டாங்க, எங்க போனாங்க என்று கூட தெரியா. அந்த அளவுக்கு செதற அடிச்சே போட்டுட்டோம் நாங்க. அவங்களோட சமூகத்தை அப்படியே கிழிச்சு போட்டுட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில நாங்க நன்றியை மறக்க கூடாது. வெறுமனே எங்களுக்கு என்ன நிஅமத் அல்லாஹ் தந்திக்கிறான், என்னத்தை செஞ்சுக்கிறான், அவனுக்கு தான் அப்படி இருக்குது. வாழ்க்கையில எங்களுக்கு மேல ஈக்கிற மனுஷனை பார்த்தா நிம்மதியை நாங்க வாழ்க்கையில இழந்துடுவோம். ஒரு மனிதன் மொன்டிரோர போறாருன்னு வைங்கள, பெரிய பெஜிரோன்ல போறாரு. இந்த மனுஷன் அந்த இடத்துல இருந்து அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணுமே. கொஞ்சம் விண்டோ கொஞ்சம் இறக்கிட்டு பாருங்க, கண்ணாடி இறக்கிட்டு பார்த்தா ஒரு வெயில் காலத்துல மழை காலத்துல ஒரு பைக்ல இல்லாட்டி ஒரு பைக்கல்ல நனைஞ்சு ஒரு மனுஷன் போறான்டா, இந்த மனுஷன் கவலை எங்கட உள்ளத்துக்கு படும். அப்படியே வெயில் காலத்துல எவ்வளவு வெயில் ஆயிக்குது, நான் ஏசியில இந்த வாகனத்துல போறதுக்கு எல்லாம் வச்சுக்கிறான். அந்த மனுஷன் வெயில்ல காஞ்சி கொண்டு போறானே அப்பா, மழை காலத்துல பார்த்தா நனைஞ்சு கொண்டு போறானே அப்பா, அல்ல என்னைய கண்ணியமா கொண்டு போய் திறக்கிறானே, நான் நன்றி செலுத்தணுமா இல்லையா? பெருமை வாரல்ல, கேவலமா நினைக்கிறல்ல, அவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் இப்படி எல்லாம் நினைக்கிறல்ல. ஏன் எங்களுக்கு தெரியும் நன்றி செலுத்தாதவன் எவ்வளவு வரலாறுகள்ல. காரூன் இன்னும் பூமிக்குள்ளதான் போறான், கொடுத்த கசானால நன்றி செலுத்தல்ல. ஸ்ரீலங்கால அப்படி ஒரு பணக்காரனை பார்க்கலுமா? முழு உலகத்தில் அப்படி ஒரு பணக்காரன் நீங்கிறானா காரூன போல? இல்ல. அவன் ஒரு கட்டிலுடைய பொறுமதி இந்த காலத்துல செல்லணும் என்றா அவன் சொத்து மதிப்பை கன்வெர்ட் செய்யறாங்க. அவன் ஒரு கட்டில எடுத்தா முழு உலகமும் 3 நாளைக்கு 3 மாசத்துக்கு வாழ்க்கையில சாப்பிடேன். அவ்வளவு பெரிய தனவந்தனா வாழ்ந்தவன். குர்ஆன் செல்ல ஒரு கதானா இல்ல, லட்சக்கணக்கான கதானாக்களுக்கு சொந்தக்காரன். சும்மா லேசான வாழ்க்கை வாழல்ல, ஆனா நன்றி செலுத்தல, இன்னும் பூமிக்குள்ள போறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல்கம் இப்னு பாஊரா யாரு? இதெல்லாம் குர்ஆன் செல்லுதான், இதெல்லாம் சும்மா வாயால பேசுறது, குர்ஆன் செல்லுது. பல்கம் இப்னு பாஊராவுடைய விஷயம் முஸ்தஜாபு துஆ, கைய தூக்கி துஆ செஞ்சாங்கடா, கை கீழே வாரத்துக்கு முன்னது அவருடைய துஆ கபூல். ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், பல்கம் ஒரு நாய போல ஏன் குர்ஆன் சொல்லுது? நண்டி கெட்டு வைத்தாங்க மனுஷன். அத போல வாழ்க்கை நாங்க நீங்க வாழக்கூடாது கண்ணியமிக்கவர்கள். ஏன் இந்த சமுதாயங்கள் எங்களுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டான் தெரியுமா? இந்த சமுதாயங்களை பார்த்து சரி எங்கட வாழ்க்கை மாறும், எங்கட வாழ்க்கையில திருத்தம் வரணும். எங்களுக்கு கிடைச்ச நியமத்தை வச்சு நாங்க நன்றி செலுத்துவோம். எங்களுக்கு கீழே ஈக்கிற மனிதர்களை பாருங்க, ஒட்டோவா நன்றி செலுத்துவோம். வாழ்க்கையில எங்களுக்கு மேலே ஈக்கிற மனிதர்களை பார்க்கவே வானம், நாங்க அப்படியே குஃப்ரியத்துக்கு போய்த்துருவோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.